This sermon, events made clear by prophecy, was delivered on Sunday evening, August 1st, 1965, at Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் தீர்க்க தரிசனத்தால் தெளிவாக்கப்பட்ட சம்பவங்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Now, I want to have a prayer line, and I want to pray for the sick as much as I can. Now, we can either have a line to call the people. இப்பொழுது நான் ஒரு ஜெப வரிசையை வைக்க விரும்புகிறேன். என்னால் முடிந்த அளவு நான் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இப்பொழுது ஒன்று நாம் ஜனங்களை அழைக்க ஒரு வரிசையை வைத்துக் கொள்ளலாம். And bring them up here, a prayer line, and pray for everybody here that's sick, I suppose. Have my minister brothers to come here with us and lay hands up on you. We can sure do that. அவர்களை இங்கே கொண்டு வந்து ஒரு ஜெப வரிசையை நடத்தி இங்குள்ள சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய ஊழியக்கார சகோதரர்களை இங்கே எங்களோடு வந்து உங்கள் மீது கைகளை வைக்க செய்யலாம். நம்மால் அது நிச்சயமாக செய்ய முடியும். Or either we can ask our Father, who is the only one that could do anything for you, because my hands is just a man like you man. அல்லது நாங்கள் எங்கள் பிதாவிடம் உங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடிந்த ஒரே ஒருவரிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடும். ஏனென்றால் என்னுடைய கரங்கள் உங்களைப் போன்ற ஒரு மனிதனாய் இருக்கின்றன. But the thing of it is, it isn't the human hand that does it. It's the Word of God. Faith in that Word is what does it. No scientific thing about it. It's altogether unscientific. ஆனால் அதை குறித்த காரியம் என்னவென்றால், அது மானிட கரம் அதை செய்கிறதல்ல. அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அந்த வார்த்தையில் உள்ள விசுவாசமே அதை செய்கிறது. அதை குறித்து எந்த விஞ்ஞான பூர்வமான காரியமும் இல்லை. அது முற்றிலும் அறிவியல் பூர்வமானது அல்ல. There's not one thing the Christian has in his armor that's scientific. You know that? Love, joy, peace, long-suffering, goodness, meekness, gentleness, patience, faith, Holy Ghost. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய ஆயுதங்களில் விஞ்ஞான பூர்வமாக அணிந்துள்ள ஒரு காரியமும் கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், தயவு, பொறுமை, விசுவாசம், பரிசுத்த ஆவி. Everything is unseen by science. And that's the only thing that's real and lasting. Everything you look at come from the earth and goes back to the earth. ஒவ்வொரு காரியமும் விஞ்ஞானத்தினால் காணப்படவில்லை. அது மாத்திரமே உண்மையானதாகவும் நீடித்து நிலைத்ததாகவும் இருக்கிறது. நீங்கள் நோக்கி பார்க்கும் ஒவ்வொரு காரியமும் பூமியிலிருந்து வந்து பூமிக்கு திரும்பிச் செல்கிறது. But the things that you can't see with your eye, but see it declare itself, that's the world of eternal. ஆனால் உங்களுடைய கண்களினால் காணக்கூடாத காரியங்கள், ஆனால் அது தம்மைத்தாமே அறிக்கையிடுகிறதை காண்பது, அதுவே நித்திய உலகமாய் உள்ளது. Would you believe if God would manifest himself and show that he is here alive, doing the same things that he did at the beginning after this message, would you accept it as your healing? தேவன் தம்மை வெளிப்படுத்தி அவர் இங்கே உயிரோடு இருக்கிறார் என்று காண்பிப்பாரானால், தொடக்கத்தில் அவர் செய்த அதே காரியங்களை இந்த செய்திக்கு பிறகு நீங்கள் அதை உங்களுடைய சுகமளித்தலுக்காக ஏற்றுக்கொள்வீர்களா? May God grant it. Now I'm asking anybody in the house, no matter who you are or where you're from. தேவன் அதை அருள்வாராக. இப்பொழுது வீட்டில் உள்ள எவரையும் நான் கேட்கிறேன், நீங்கள் யாராயிருந்தாலும் அல்லது நீங்கள் எங்கிருந்து வந்தாலும், I'm asking you just to solemnly believe this message to be the truth. That is the message that God has in his Bible for this hour. That Jesus Christ is here tonight and is alive. Now nearly இந்த செய்தி சத்தியம் என்று பயபக்தியோடு விசுவாசிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த மணி நேரத்துக்காக தேவன் தம்முடைய வேதாகமத்தில் வைத்துள்ள செய்தி அதுவே ஆகும். இயேசு கிறிஸ்து இன்றிரவு இங்கு இருக்கிறார் என்றும் உயிரோடு இருக்கிறார் என்றும் கூறுகிறோம். இப்பொழுது கிட்டத்தட்ட all you people know of me. I'm right here in a town where I was raised up. I don't even have a grammar school education. That's exactly true. ஜனங்களாகி நீங்கள் யாவரும் என்னை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். நான் இங்கே வளர்க்கப்பட்ட நகரத்திலேயே இருக்கிறேன்.
எனக்கு இலக்கண பள்ளி கல்வி கூட கிடையாது. அது முற்றிலும் உண்மை. And you've known me long enough. I hope I've lived before to show you that I'm honest and sincere. I'm not a hypocrite. Even my critics don't say that. They just say you're not a hypocrite, but you're just simply wrong. நீங்கள் என்னை நீண்ட காலமாக அறிந்திருக்கிறீர்கள். நான் நேர்மையும் உத்தமமாய் இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக நான் உங்களுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நான் ஒரு மாய்மாலக்காரன் அல்ல. என்னை விமர்சிப்பவர்கள் கூட அதை கூறுவதில்லை. அவர்கள், நீ ஒரு மாய்மாலக்காரன் அல்ல, ஆனால் நீ வெறுமன தவறாய் இருக்கிறாய். You're just ignorantly wrong, not willfully. I don't think that I'm ignorantly wrong because the Word of God testifies of my message. நீங்கள் அறியாமையினால் தவறாய் இருக்கிறீர்கள், மனப்பூர்வமாய் அல்ல என்கின்றனர். நான் அறியாமையினால் தவறாய் இருக்கிறேன் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என்னுடைய செய்தியை குறித்து சாட்சி பகர்கிறது. It should tell you who it is. You clearly hear me say it isn't me, so then it has to be him. Is that right? அது யார் என்பதை உங்களுக்கு கூற வேண்டும். அது நான் அல்ல என்று நான் கூறுவதை நீங்கள் தெளிவாக கேட்கிறீர்கள். எனவே அது அவராகத்தான் இருக்க வேண்டும். அது சரியா? Have faith in God then. Look this way. You believe God. If you can believe God, God will grant to you. அப்பொழுது தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இந்த ஒரு வழியாய் நோக்கி பாருங்கள். நீங்கள் தேவனை விசுவாசியுங்கள். உங்களால் தேவனை விசுவாசிக்க முடிந்தால் தேவன் உங்களுக்கு அருள்வார். If he can do that like he did before, then he's still God. You believe that? அவர் முன்பு செய்தது போல அதை அவரால் செய்ய முடிந்தால் அப்பொழுது அவர் இன்னமும் தேவனாயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? You believe it? Lady sitting here before me looking at me, tears in her eyes, sincerely. I don't know who she is, never seen her. I'm a stranger to you. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இங்கே எனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்க அவளுடைய கண்களில் கண்ணீர் உத்தமமாக வழிந்தோடுகிறது. அவள் யாரென்று எனக்கு தெரியாது. அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு அந்நியன். You think God knows the secret of your heart? Your desires or your sin or whatever it is? You think he knows? தேவன் உங்களுடைய இருதயத்தின் ரகசியத்தை, உங்களுடைய வாஞ்சைகளை அல்லது உங்களுடைய பாவத்தை அல்லது என்னவா இருந்தாலும் அதை அறிந்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவருக்கு தெரியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? You think he could reveal to me what your sin is? What you've done, what you ought not have done, or your desire, whatever it is? If he'd do it, would it make you believe him, know that it has to be him? உங்களுடைய பாவம் என்னவென்பதையும், நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதையும், நீங்கள் என்ன செய்திருக்க கூடாது என்பதையும், அல்லது உங்களுடைய விருப்பம் அது என்னவா இருந்தாலும் சரி, அவர் அதை செய்வாரானால், அது உங்களை அவரை விசுவாசிக்க செய்யுமானால், அது அவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள செய்யுமா? Would you accept it as him? It's not your sin that's bothering you. You've confessed that. நீங்கள் அதை அவராக ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டிருப்பது உங்களுடைய பாவம் அல்ல. நீங்கள் அதை அறிக்கை செய்துள்ளீர்கள். But you're wanting the baptism of his Holy Spirit. You shall receive it. I see it move down across her. ஆனால் நீங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அது அவளண்டை அசைவதை நான் கண்டேன். That you might know that I was looking at the woman, she's looking at me. I want to show you the Holy Spirit. Look here, right over this little woman sitting here down beneath my feet here. நான் அந்த ஸ்திரியை பார்த்துக் கொண்டிருந்தேன் என்றும் அவள் என்னை பார்த்துக் கொண்டிருந்தாள் என்றும் நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை காண்பிக்க விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இங்கே என்னுடைய பாதத்தின் கீழே அமர்ந்துள்ள இந்த ஸ்திரியை நோக்கி பாருங்கள். When I said that, that's the same thing she wants, is the baptism of the Holy Ghost. You believe that you will receive it, sister? Raise up your hand. நான் அதை கூறிய போது அவள் அதே காரியத்தை விரும்புகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையே விரும்புகிறாள். சகோதரியே, நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். I've never seen the woman in my life knowingly.
நான் என் வாழ்க்கையில் அந்த பெண்ணை அறிந்ததுமில்லை, கண்டதுமில்லை. See this man sitting here with his head down, sitting right there with his collar misfitting him and so forth. He's suffering with a bladder trouble. You believe that God will make you well? இந்த மனிதன் இங்கே தன்னுடைய தலையை தாழ்த்திக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பதையும், அங்கே சரியாக உட்கார்ந்து கொண்டிருப்பதையும், தன்னுடைய கழுத்துப்பட்டை அவருக்கு சரியாக பொருந்தாமல் இப்படி பல இருப்பதை பாருங்கள். நீங்கள் ஒரு சிறுநீர்ப்பை கோளாறினால் அவதியுறுகிறீர்கள். தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Raise up your hand if you'll accept it. All right? God grants you your request. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, தேவன் உங்களுடைய வேண்டுகோளை உங்களுக்கு அருள்வார். This young man sitting right here wanting the baptism of the Holy Ghost. You believe God will give it to you, sir? With your white string tie hanging back? God will grant it? இந்த வாலிப மனிதன் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறான். ஐயா, உங்களுடைய வெள்ளை கழுத்துப்பட்டை பின்னாக தொங்கிக் கொண்டிருக்க தேவன் அதை உங்களுக்கு தருவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் அதை அருளுவார். This man here is praying for his wife. She's in an institution. You believe that God will heal her and make her well? You believe it? You can have it. இந்த மனிதன் இங்கே தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவள் ஒரு நிலையத்தில் இருக்கிறாள். தேவன் அவளை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். With your hand up to your throat, you believe that God can heal that heart condition that's bothering you? The stomach trouble that you have? You're sitting there suffering right now. Is that right? உங்களுடைய கரத்தை உங்களுடைய தொண்டையில் வைத்திருக்க உங்களை தொலைப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த இருதய நிலையை தேவனால் சுகப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கிற வயிற்றுக் கோளாறு என்ன? நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது சரியா? You believe He heals you? And you can have it. Amen. அவர் உங்களை சுகப்படுத்துகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். You see He's the same yesterday, today, and forever? Ask those people, see if I know them. I don't, but He does. Amen. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். அந்த ஜனங்களை நான் அறிந்திருக்கிறேனா என்று கேட்டு பாருங்கள். எனக்கு தெரியாது, ஆனால் அவர் செய்கிறார். ஆமென். See that light on the side of the wall yonder? Hanging right down over a man sitting there. He's suffering with a spinal condition in his back. He's not from here, he's from Georgia. அங்கே சுவற்றின் பக்கவாட்டில் அமர்ந்திருந்த ஒரு மனிதனின் மேல் அந்த ஒளி தொங்கிக் கொண்டிருப்பதை பாருங்கள். அவர் தன்னுடைய முதுகில் உள்ள ஒரு முதுகெலும்பு கோளாறினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் இங்கிருந்து வரவில்லை, அவர் ஜார்ஜியாவில் இருந்து வருகிறார். Mr. Duncan, believe with all your heart, God will heal that back trouble. You believe with all your heart? God bless you. திரு டங்கன் அவர்களே, உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். தேவன் அந்த முதுகு தொல்லையை சுகப்படுத்துவார். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Here's a man sitting way back here with back trouble, looking at me. I don't know him, but it's Mr. Thompson. You believe? Raise up, sir, back there. So I'm a stranger to you. That's right. இதோ ஒரு மனிதன் பின்னால் உட்கார்ந்து கொண்டு முதுகு தொல்லையோடு என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அவரை தெரியாது, ஆனால் அது திரு தாம்சன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஐயா, அங்கே பின்னால் எழுந்திருங்கள். நான் உங்களுக்கு ஒரு அந்நியனாய் இருக்கிறேன், அது உண்மை. But you're sitting there praying. Your back trouble's healed now. Jesus Christ makes you well. ஆனால் நீங்கள் இங்கே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய முதுகு தொல்லை இப்பொழுது சுகமடைந்து விட்டது. இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்துகிறார். It shall be light just about the evening time. Don't you see? He's here tonight. He's the great I am. He's the same yesterday, today, and forever. You believe it? சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? அவர் இன்றிரவு இங்கு இருக்கிறார். நான் இருக்கிறேன் என்ற மகத்தானவர் அவரே. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Are you satisfied and convinced that this is Jesus Christ making himself known, identifying himself in prophecy? இது இயேசு கிறிஸ்து தம்மை தெரியப்படுத்தி
தீர்க்க தரிசனத்தில் தம்மை அடையாளம் காட்டுகிறார் என்று நீங்கள் திருப்தி அடைந்து உறுதியாக நம்புகிறீர்களா? Don't worry about the eye. God heals the sick and the afflicted. கண்ணை குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவன் வியாதியஸ்தரையும் அவதியுறுவோரையும் குணப்படுத்துகிறார். How many people, how many of you are sick? Let's see your hands. It just seems like it's such a pull and a strain. Have any of you people got prayer cards? இங்கே எத்தனை பேர் சுகவீனமாக இருக்கிறீர்கள்? நாங்கள் உங்களுடைய கரங்களை காணட்டும். அது அப்படிப்பட்ட ஒரு இழுப்பு மற்றும் ஒரு சிரமம் போன்றே தென்படுகிறது. ஜனங்களாகிய உங்களில் எவரேனும் ஜெப அட்டைகளை வைத்திருக்கிறீர்களா? I don't know how I'd get you through here. I want to pray for you and I don't know how to do it. You see what? Look at the wall. How am I going to get them in there? What if you get one out, James? You got the other blocked right there. Everybody stop still. உங்களை எப்படி இங்கு கொண்டு செல்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதை எப்படி செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. சுவரை நோக்கி பாருங்கள். நான் எப்படி அவர்களை உள்ளே கொண்டு வருவேன்? நீங்கள் ஒரு நடைபாதையில் சிக்கிக் கொண்டால் என்னவாகும்? நீங்கள் மற்றொன்றை அங்கேயே தடுத்து விட்டீர்கள். எல்லோரும் அப்படியே நின்று விட்டனர். Listen, hear me. Have I ever told you anything in the name of the Lord but what come to pass? Is that right? கவனியுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். நான் எப்பொழுதாவது கர்த்தருடைய நாமத்தில் கூறின காரியம் நிறைவேறாமல் போனதுண்டா? அது சரியா? Everything has always been right. I've never asked you for one penny of money in my life, have I? Not one time. Never took an offering in my life. I'm not here for money. எல்லாமே எப்பொழுதுமே சரியாக இருந்து வருகிறது. என் ஜீவியத்தில் நான் ஒரு பைசா கூட உங்களிடம் கேட்டதே இல்லை. அப்படித்தானே? ஒரு முறையும் அல்ல. என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் ஒரு காணிக்கையை எடுத்ததே இல்லை. நான் பணத்திற்காக இங்கு வரவில்லை. I'm not here to deceive you. I'm here to manifest God's word of the hour. I've told you the truth and God has testified that it is the truth. உங்களை வஞ்சிக்க நான் இங்கு வரவில்லை. இந்த நேரத்திற்கான தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தவே நான் இங்கே இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை கூறியிருக்கிறேன். அது சத்தியம் என்று தேவன் சாட்சி பகர்ந்திருக்கிறார். Now I tell you, thus saith the scriptures, that if the believer lays his hands upon the sick, இப்பொழுது நான் உங்களுக்கு வேதவாக்கியங்கள் உரைக்கிறதாவது, விசுவாசி தன்னுடைய கரங்களை வியாதிஸ்தர் மேல் வைக்கும்போது, Jesus said, they shall recover. Do you believe that? Then in the presence of God, don't you believe he'll do it right now? இயேசு அவர்கள் சுகமடைவார்கள் என்றார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் அதை இப்பொழுதே செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? Now, put your hands on one another and just hold it there for a minute. Now, don't pray. Just put your hands on one another. Out there in the land, and me, myself, I'm laying myself over these handkerchiefs. இப்பொழுது உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைத்து ஒரு நிமிடம் அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஜெபிக்காதீர்கள். அங்கே வெளியே தேசத்தில் உள்ளவர்களே, உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றொருவர் மீது வையுங்கள். நானே இந்த கைக்குட்டைகளின் மேல் கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன். I want you to look at me just a minute. What has God left undone? Look how what the word that we have read. இப்பொழுது நீங்கள் ஒரு நிமிடம் என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் என்ன செய்யாமல் விட்டுவிட்டார்? அவர் எப்படிப்பட்டவர் என்றும் நாம் வாசித்த வார்த்தை என்னவென்றும் பாருங்கள். The prophecies that we have told that Jesus identified himself by the prophecies. Now look at the hour. In these last 3 weeks where we have placed the hour that we're living. தீர்க்க தரிசனங்களின் மூலம் இயேசு தம்மை அடையாளம் காட்டினார் என்பதை நாங்கள் கூறியுள்ளோம். இப்பொழுது இந்த கடைசி 3 வாரங்களை நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தை பாருங்கள். Look at what we have read. How about the false prophets and almost signs that would deceive the elected? How the word has been manifested? How the God of this age has blinded the hearts of the people? கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கிட்டத்தட்ட வஞ்சிக்கும் அடையாளங்களை குறித்தும் நாம் வாசித்திருப்பதை பாருங்கள். எப்படியாய் வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? எப்படியாய் இந்த காலத்தின் தேவன் பொய்யை ஜனங்களின் இருதயங்களை குருடாக்கி இருக்கிறான்? And how that God himself has said through his prophecies that these things would take place in this Laodicea age. There's nothing left undone. எப்படியாய் தேவன் தாமே தம்முடைய தீர்க்க தரிசனங்களின் மூலம் இந்த காரியங்கள் இந்த லவோதிக்கேயா காலத்தில் சம்பவிக்கும் என்று கூறியிருக்கிறார்.
ஒன்றுமே செய்யாமல் விடப்பட்டிருக்கவில்லை. God is here, just the same God that talked to those people on Emmaus that identified himself by the prophecies that was foretold of him. எம்மாவூரில் உள்ள அந்த ஜனங்களிடத்தில் பேசின அதே தேவன் இங்கே இருக்கிறார். அவரை குறித்து முன்னுரைக்கப்பட்டிருந்த தீர்க்க தரிசனங்களினால் தம்மை அடையாளம் காட்டி, He's here tonight identifying his presence by the prophecies foretold for this age. He's the same yesterday, today and forever. Can you believe it? இந்த காலத்திற்கான முன்னுரைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளின் மூலம் அவர் தம்முடைய பிரசன்னத்தை அடையாளம் காட்டிக் கொண்டு இன்றிரவு அவர் இங்கே இருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். உங்களால் அதை நம்ப முடிகிறதா? Then lay your hands upon one another. Don't pray for yourself, but in your own way, pray for that person that you got your hands on, because they are praying for you. Now look, don't doubt. அப்படியானால் உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வையுங்கள். உங்களுக்காக ஜெபிக்காதீர்கள். ஆனால் உங்களுடைய சொந்த வழியில் நீங்கள் உங்களுடைய கரங்களில் உள்ள அந்த நபருக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது பாருங்கள், சந்தேகப்படாதீர்கள். And if you could see what I'm looking at, you know I wouldn't lie to you standing here. If you could see and your faith could draw that great Holy Spirit that sailed yonder in the air. எப்பொழுது நான் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் காண முடிந்தால் நலமாயிருக்குமே. நான் இங்கே நின்று கொண்டு உங்களிடம் பொய் சொல்ல மாட்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களால் காண முடிந்தால், உங்களுடைய விசுவாசத்தினால் அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அப்பால் உள்ள ஆகாயத்தில் சென்றதை, that science has took pictures of, and see it moving through this building, just trying to find a place to land, trying to find an anchor place. Only believe it, my brother. விஞ்ஞானம் புகைப்படம் எடுத்துள்ளது. அது தரையிறங்குவதற்கு ஒரு இடத்தை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நங்கூரமிடப்பட்ட இடத்தை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். என் சகோதரனே, அதை மாத்திரம் விசுவாசி. He's identified it by scripture and so forth that it's right. Now pray with sincerity for that person you got your hands on. They're praying for you. அது சரி என்று அவர் வேத வாக்கியங்கள் முதலானவைகளை கொண்டு அதை அடையாளம் காட்டியுள்ளார். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கரங்களை வைத்துள்ள அந்த நபருக்காக உத்தமத்தோடு ஜெபியுங்கள். அவர்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Dear Jesus of Nazareth, why we are conscious, Lord, by the word that you're here, by the promise that you're here. Wherever two or three are gathered in my name, there I am in the midst of them. அன்புள்ள நசரேயனாகிய இயேசுவானவரே, ஏன் கர்த்தாவே, நீர் இங்கு இருக்கிறீர் என்பதை நாங்கள் வார்த்தையினாலே அறிந்திருக்கிறோம். நீர் இங்கே இருக்கிறீர் என்ற வாக்குத்தத்தினாலே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். And these signs will follow them that believe. If they lay their hands on the sick, they shall recover. Out over the waves of this telephone, may the great Holy Spirit go into every congregation. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இந்த தொலைபேசி அலைகளுக்கு அப்பால் மகத்தான பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபைக்குள்ளும் பிரவேசிப்பாராக. May the same holy light that we look at right here in the church, may it fall upon each and every one, and may they be healed at this time. We rebuke the enemy, the devil, in the presence of Christ. இங்கே சபையில் நாம் நோக்கி பார்க்கிற அதே பரிசுத்த வெளிச்சம் ஒவ்வொருவர் மேலும் விடுவதாக. இந்த நேரத்தில் அவர்கள் சுகமடைவார்களாக. கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் சத்துருவாகிய பிசாசை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். We say to the enemy that he is defeated by the vicarious suffering, the death of the Lord Jesus, and the triumph resurrection on the third day. நாங்கள் சத்துருவிடம் அவர் மற்றவர்களுக்காக பட்ட அந்த கொடிய துயரத்தினால் கர்த்தராகிய இயேசுவின் மரணம் மற்றும் 3ஆம் நாளில் வெற்றிகரமான உயிர்த்தெழுதல் மூலம் And his proven evidence that he's here among us tonight alive after 1900 years. Let the Spirit of the living God fill every heart with faith and power. 1900 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இன்றிரவு இங்கே நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அவருடைய நிரூபிக்கப்பட்ட அத்தாட்சியை அளிப்பதனால் அவன் தோற்கடிக்கப்படுகிறான் என்று கூறுகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தையும் விசுவாசத்தினாலும்
வல்லமையினாலும் நிரப்புவாராக. And healing virtue from the resurrection of Jesus Christ, who is identified now by this great light circling the church in His presence. In the name of Jesus Christ, grant it, for the glory of God. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலிருந்து குணமாக்கும் நற்பண்பையும் அவருடைய பிரசனத்தில் சபையை சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிற இந்த மகத்தான ஒளியினால் அவர் இப்பொழுது அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய மகிமைக்காக இதை அருளும். May these handkerchiefs that we pray over, may they go to the sick and the afflicted that they're intended to. May the same Holy Spirit that's here now identifying Himself. நாங்கள் ஜெபிக்கும் இந்த உருமால்களை அவைகள் சுகவீனமானவர்களிடத்திற்கும் அவைகள் நோக்கம் கொண்டுள்ள பாதிக்கப்பட்டவர்களிடத்திற்கும் கொண்டு செல்லப்படுவதாக. எப்பொழுது இங்கிருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தம்மை அடையாளம் காட்டி Identify Himself on every patient that these is laid upon. May the presence of God so fill their heart with faith until the sickness of their body will be healed. இவைகள் கிடத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு நோயாளியின் மேலும் தம்மை அடையாளம் காட்டுவாராக. அவர்களுடைய சரீரத்தின் சுகவீனம் சுகமடையும் வரை தேவனுடைய பிரசன்னம் அவர்களுடைய இருதயத்தை விசுவாசத்தினால் நிரப்புவதாக. This we ask for the glory of God in the presence of Jesus Christ and in the name of Jesus Christ, as we the servants of Jesus Christ asked it. Amen. இதை நாங்கள் தேவனுடைய மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அதை கேட்கிறோம். ஆமென். Now, from your hearts, I don't care what was wrong with you, can you from your heart believe with all your heart that the Word of God has granted you your request? எப்பொழுது உங்களுடைய இருதயங்களில் இருந்து உங்களுக்கு என்ன கோளாறு இருந்த போதிலும் நான் கவலைப்படுகிறதில்லை. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வேண்டுகோளை உங்களுக்கு அளித்துள்ளது என்று உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? I believe that every hand, as I could see, went up. If you believe it, now remember, it is finished. என்னால் காண முடிந்த ஒவ்வொரு கரமும் மேலே உயர்த்தப்பட்டது என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதை விசுவாசித்தால் அது முடிந்துவிட்டது என்பதை இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள். You out there on the telephone wires, if you have believed with all your heart, as the ministers are laying hands upon you and the loved ones laying hands upon you, அங்கே வெளியே தொலைபேசி கம்பி இணைப்புகளில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசித்திருந்தால் போதகர்கள் உங்கள் மீதும் உங்களுடைய அன்பார்ந்தவர்கள் உங்கள் மீதும் கரங்களை வைக்கும்போது, if you believe with all your heart that it's finished, it's finished. The great Holy Spirit is here in the tabernacle tonight. I've seen Him move over the people, showed Himself over here on the side of a wall and went down upon a man. அது முடிந்துவிட்டது என்று நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் அது முடிந்துவிட்டது. மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அவர் இன்றிரவு இங்கே கூடாரத்தில் இருக்கிறார். அவர் ஜனங்களின் மேல் அசைவாடி இங்கே ஒரு சுவற்றின் பக்கமாக தம்மை காண்பித்து கீழே இறங்கி ஒரு மனிதனின் மேல் சென்று, Come down here and up through the building, making known the secrets of the hearts, the identification of His presence to show that He's the same yesterday, today, and forever. He is in our midst. He's God, the never failing God. இந்த கட்டடத்தினூடாக இறங்கி வந்து இருதயங்களின் ரகசியங்களை தெரியப்படுத்தி அவர் நேற்று இன்றுமென்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாகவே அவருடைய பிரசனத்தின் அடையாளம் உள்ளது. அவர் நம் மத்தியில் இருக்கிறாரே, அவர் தேவன், ஒருபோதும் தவறாத தேவன். And did not our hearts burn within us? And does not it burn now to know that we are now in the presence of the resurrected Jesus Christ, to whom be glory and praise forevermore? நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா? அது இப்பொழுது எரிகிறதல்லவா? நாம் இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் இருக்கிறோம் என்றும் அவருக்கு என்றென்று மகிமையும் துதியும் உண்டாவதாக. Who is in the express image of the Almighty Jehovah, who sailed down in a form of a pillar of fire and a burning bush to attract the attention of a prophet. சர்வ வல்லமையுள்ள யெகோவாவின் வெளிப்படையான சாயலில் இருக்கிறவர் ஒரு தீர்க்கதரிசியின் கவனத்தை கவர்ந்தெடுக்கும்படியாக எரிகிற முச்செடியில் அக்கினி ஸ்தம்ப ரூபத்தில் பயணம் செய்தவர். Who had descended upon the mountain, and anyone that even touched it was to be killed besides Moses and Joshua. It was that He led the children of Israel through the wilderness in their journey. மலையின் மேல் இறங்கியிருந்த போது
மோசேயையும் யோசுவாவையும் தவிர அதை தொட்ட எவரும் கொல்லப்பட வேண்டியதாயிருந்தது. எப்படியாய் அவர் இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய பிரயாணத்தில் வனாந்திரத்தினூடாக வழிநடத்தினார்? As a type of the called out people today. Here he is by scientific research, even identified himself before science. இன்றைக்கு அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு முன்னடையாளமாய் இருக்கிறதே, இங்கே அவர் விஞ்ஞான ஆராய்ச்சியினால் விஞ்ஞானத்திற்கு முன்பாக தம்மை அடையாளம் காட்டினார். And by his very actions and by his very prophecy, the things that's prophesied of him to do in this day to make him the same yesterday, today, and forever has been perfectly vindicated. அவருடைய செயல்களினாலும் அவருடைய தீர்க்க தரிசனத்தினாலும் இந்த நாளில் அவர் செய்ய வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிற காரியங்களினாலும் அவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஆக்குவது பரிபூர்ணமாக ரூபகாரப்படுத்தப்பட்டுள்ளது. Isn't it enough to make our hearts burn within us? God bless you. நம்முடைய இருதயங்களை நமக்குள்ளே கொடுந்துவிட்டு எரிய செய்ய அது போதாதா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Now, with one accord, let's stand and say, I now accept Jesus Christ as Savior and Healer. இப்பொழுது ஒரு மனதோடு நாம் எழும்பி நின்று இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் சுகமளிப்பவராகவும் நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன். And by His grace, from this hour henceforth, அவருடைய கிருபையினால் இது முதற்கொண்டு, oh God, let no unbelief ever enter my heart, for I have seen the prophecy of this day fulfilled. ஓ தேவனே, அவிசுவாசம் என் இருதயத்தில் ஒருபோதும் பிரவேசிக்காதிருக்கட்டும். ஏனென்றால் இந்நாளின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை நான் கண்டிருக்கிறேன். I believe that Jesus Christ is alive and here now, confirming His word of this hour. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்றும் இங்கே இப்பொழுது இந்த மணி நேரத்துக்கான அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். The prophecies that was written of Him has now been fulfilled in our midst. He is my Savior, my God, my King, my all in all. அவரை குறித்து எழுதப்பட்டிருந்த தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது எங்கள் மத்தியில் நிறைவேறி உள்ளன. அவரே என் இரட்சகர், என் தேவன், என் ராஜா, என்னுடைய சர்வமும் அவர் என்று கூறுங்கள். Dear God, hear our testimony and give to us day by day the bread of life. And we offer Thee praise, O God, from the depths of our heart. அன்புள்ள தேவனே, எங்களுடைய சாட்சியை கேட்டருளும். நாளுக்கு நாள் ஜீவ அப்பத்தை எங்களுக்கு தாரும். ஓ தேவனே, எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு துதியை ஏறெடுக்கிறோம். We praise Thee, the mighty one, the God of the prophets, in Jesus Christ's name. Amen. வல்லமையுள்ள ஒருவரை, தீர்க்கதரிசிகளின் தேவனாகிய உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். Oh, what a moment. What a time. ஓ, என்னே ஒரு கணம், என்னே ஒரு நேரம். Only believe. Only believe. Just only believe. All things are possible. Only believe. May we sing it like this. நாம் இதை இந்த விதமாக பாடுவோமாக. Now I believe. Oh, now I believe. All things are possible. Oh, now I believe. Now
Is that your testimony? Now as we bow our heads. அதுதான் உங்களுடைய சாட்சியா? இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில், Till we meet. Till we meet. Till we meet at Jesus' feet. Till we meet. Till we meet. God be with you till we meet. நீங்கள் ஒன்றை கூற விரும்புகிறீர்களா? வெயில், At Jesus. Till we meet. God be with you till we meet. With our heads down, Brother Vale is standing here to dismiss in prayer. Brother Lee Vale, he's a writer for the tabernacle here of the literature and books and so forth. நம்முடைய தலைகள் வணங்கி இருப்பதோடு சகோதரன் வேயில் ஜெபத்தில் கலந்து செல்லும்படி அனுப்பி வைக்க இங்கே நின்று கொண்டிருக்கிறார். சகோதரன் லீவேயில் அவர் இங்கே கூடாரத்தில் பிரசுரங்கள், புத்தகங்கள் போன்றவற்றுக்கு ஒரு எழுத்தாளராக இருக்கிறார். Very precious brother. He's been with me in many campaigns. Wish I had a chance to let every minister get him up here and talk to him. You understand, I'm sure, every minister. We're glad to have you here. மிகவும் விலையேறப்பட்ட சகோதரனே, அவர் என்னோடு அநேக தொடர் பிரச்சாரங்களில் இருந்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரரையும் இங்கே அழைத்து வந்து அவர்களோடு பேச எனக்கு ஒரு தருணம் கிடைத்தால் நலமாயிருக்கும். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரரும் நீங்கள் இங்கே இருப்பதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். All the laity, people of different churches, what more? We're glad to have you here. And it's truly our prayer to one another. God be with you till we meet again. எல்லா சபையோரே, வெவ்வேறு சபைகளை சேர்ந்த ஜனங்களே, இன்னும் அதிகமாக நீங்கள் இங்கே இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் மீண்டும் சந்திக்கும் வரை தேவன் உங்களுடனே கூட இருப்பாராக என்பதே உண்மையாகவே ஒவ்வொருவருக்கான நம்முடைய ஜெபமாய் உள்ளது. With our heads bowed and our hands raised, let's sing it again real sweetly to God. நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதோடு நாம் இதை தேவனுக்கு உண்மையாகவே இனிமையாக மீண்டும் பாடுவோம். Till we